சென்னையில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நிவாரணத் தொகையை சென்று சேர்ப்பதில் ஊழல் நடைபெறுவதை தடுக்க அரசு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் முத்துகொண்டாபுரம் பகுதியில் உடைந்த பாலத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டியிருப்பதாக குற்றம் சாட்டினார். மழைக்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க தவறியதால் வெள்ள பாதிப்பு அதிகரித்து விட்டதாகவும் வைகோ குறை கூறினார். கடந்த 4 நாட்களாக உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், பால் இல்லாமல், பச்சை குழந்தைகள் பசியாறுவதற்கு வழி இல்லாமல், காலை கடன்களை கழிப்பதற்கு இடமில்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொந்த மண்ணிலேயே, சொந்த ஊரிலேயே அகதிகளாகின்ற நிலைமையிலே தான் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன.